الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. عن أبي الدرداء رضي الله عنه قال: أوصاني خليلي صلى الله عليه وسلم لا تشرب الخمر فإنها مفتاح كل شر، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்களை மட்டுமே குறிவைத்து சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மோசத்திலும் மோசமான, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய, சொர்க்கத்திற்கு போவதையே தடை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள் சமூக விரோதிகள். அதான் போதை கலாச்சாரம். இப்போது அதிகமாக இரவு நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை போதை நிலையிலேயே பிடித்து செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை. இது எவ்வளவு மோசமான செயல் என்றால், தனக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதை யார் உட்கொள்கிறாரோ அவருடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய அவப்பேறு, அசிங்கம், அவமானம். அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய அவப்பெயர். அல்லாஹு தஆலா நம்மை அழைத்து தான் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இந்த மது இருக்கிறதே, ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களிலேயே மிக கேடுகட்ட செயல் என்று அல்லாஹ் சொல்லுவான். மிக கேடுகட்ட செயல் இது. அந்த போதை சம்பந்தமாக இறங்கிய வசனங்களில் 3வது நிலையில் இறங்கிய வசனம். ஆரம்பமாக அல்லாஹ், நபியே, உங்களிடத்திலே கேட்பார்கள் மதுவை பற்றி, போதை சம்பந்தமாக உங்களிடத்திலே கேட்பார்கள். அந்த வசனம்தான் ஆரம்ப வசனம். அது பாவம் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. முதல்ல அது பாவம் என்று சொல்லுங்க. முதல்ல அது பாவம் என்பது நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விடுமேயானால் அதுல நெருங்க மாட்டோம். முதல்ல பாவத்தை பாவம்னு உணரணும் இல்லையா? பாவத்தை பாவம்னு உணராததின் விளைவுதான் அதில் தொடராக இருப்பது. அது தொடராக இருப்பதனுடைய விளைவு அந்த பாவம் கூட அது நன்மை போல் தோற்றமளித்து விடுகிறது. அது பாவம். பெரிய பாவம் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க.
அடுத்து அது ஒரு விருந்து சபையில் பரிமாறப்பட்டு குர்ஆனுடைய வசனங்கள் தவறாக ஓதப்பட்டதின் விளைவாக அல்லாஹ் சொன்னான், லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன. நீங்க தொழுகைக்கு போதையான நிலையில வராதீங்க, நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு விளங்கணும். ஏன்னா அந்த போதை நிலையில இருக்கக்கூடியவன் தான் யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், இது எதுவுமே தெரியாம தான் பேசுவான். அதனால அல்லாஹ் சொன்னான், ஹத்தா தஅலமு மா தகூலூன, நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியணும். முதல்ல குல் யா அய்யுஹல் காஃபிர், இந்த சூராவை தான் தவறாக ஓதிட்டாங்க. வராதீங்க தொழுகைக்கு போதையான நிலையில. அதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அது சம்பந்தப்பட்ட முதல் வசனம் இறங்கிய போது இன்னும் தெளிவு வேண்டும், இரண்டாவது வசனம் இறங்குகிறது இன்னும் தெளிவு வேண்டும், மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான் ஃபஜ்தனிபூஹு ஃபஹல் அன்தும் முன்தஹூன், தவிர்ந்திருங்கள், நீங்கள் விலகி இருக்க மாட்டீர்களா என்று கேட்கும் போது பன்தஹைனா, நாங்கள் எல்லோரும் விலகி விட்டோம் என்று சொன்னான் சஹாபாக்கள். நீங்க அதை விட்டு விலகினால்தான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி வரும். இல்லையானால் அதை தொட்ட நீ கேட்ட உனக்கு தோல்விதான். அடுத்த வசனம், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் நாடுவதெல்லாம் எதுல, அந்த மது போதையுடைய விஷயத்திலே ஷைத்தான் நாடுவதெல்லாம் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் பகைமையும் உண்டு பண்ணணும். அதான் ஏற்படும், குடும்பத்துக்குள்ள ஏற்படும், வட்டாரத்தில் ஏற்படும், ஒரு ஜமாத்தில் ஏற்படும். அதை தடுக்க வந்தால் அவரையே பேசுகிற ஒரு நிலை ஏற்படும். பெரியவர்கள் என்ற மரியாதையை கொடுக்க மாட்டான். அடுத்த அல்லாஹ் சொன்னான் வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ், இதாங்க பெரிய விளைவு. வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ், மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்கிலேயே ஆக மோசமான தீங்கு இதுதான். அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் உங்களை தடுக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தடுக்கணும். அது எப்படிப்பட்ட போதை சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, நாம் அடிக்கடி சம்பந்தமாக பேசுகிற போதெல்லாம் சொல்றது இதுதான். மாத்திரையாக இருந்தாலும் சரி, டானிக்காக இருந்தாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எது எதெல்லாமோ சொல்றாங்க, எதெல்லாமோ போதை இருப்பதை கண்டுபிடித்து அதையெல்லாம் தன்னுடைய பழக்கமாக்கி கொள்ளக்கூடிய வாலிபர்களை குறிவைத்துத்தான் இது கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இளைய சமுதாயத்தை நாசமாக்கணும். ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை போன்று, அதுவும் குர்ஆனோடு தொடர்புடைய இளைஞனாக இருந்தால் அவனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனையை போன்று, ஆழமான ஆற்றலை போன்று வேற எவனுக்கு இருக்காது. அதையெல்லாம் சிதைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். நீ பாருங்க, இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலை என்ன? முதல்ல ஒழுங்கா படிக்கிறானா? ஒட்ட பிள்ளைங்க மேல காட்டுகிற அக்கறை பசங்க மேல காட்டுறதில்லை. பொம்பளை பிள்ளைங்க மேல காட்டுற அக்கறைய யாரு மேல காட்டுறதில்ல? பசங்க மேல காட்டுறதில்ல. படிக்கிறானா? படிக்க விடுறாங்களா? இவன் முதல்ல படிக்கிறானா? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கத்தான் இந்த போதை. எப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் நீங்க பாருங்க, முதல்ல மதரசாவின் பக்கம் போயே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஸ்கூல் பக்கம் போனாலும் 8
சொகுசா வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா? 8 10 தாண்டதில்லை தாண்டதில்லை அப்படிங்கிறத விட தாண்ட விடுறதில்லை. பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகள் விஷயத்துல என்ன செய்யறோம்? பாரபட்சம், அதாவது ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம் இல்லையா? பிள்ளைகளை அன்பா பாசமா பழகணும் இல்லையா? அவனை எப்பவுமே தூர வச்சே பார்க்கறது. அபீ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அவ்சானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அன்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செய்தார்கள், லா தஷ்ரபில் ஹம்ர, மதுவை தொற்றாத, போதையே உட்கொன்றாத, ஃபைன்னா மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின், தீங்கின் ஒவ்வொன்றுடைய சாவி அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. உம்முல் ஹபாயிஸ், எல்லா கேடுகட்ட செயல்களுக்கும் தாய் அதுதான். அங்க இருந்தா மற்ற எல்லாம் பிறக்குது. இங்க அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொன்னது, லா தஷ்ரபில் ஹம்ர ஃபைன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின், தீங்கு ஒவ்வொன்றுக்கும் சாவி அதுதான் சொன்னாங்க. லெபனானில் நடந்த உண்மையான நிகழ்வு, லெபனான்ல நடந்த உண்மை நிகழ்வு, அந்த நாட்டுடைய அரபு பத்திரிகையில் வந்த செய்தி. கொஞ்சம் கேட்கறதுக்கு சங்கடமா தான் இருக்கும், சொல்லணும் இல்லையா? தீங்கு எவ்வளவு மோசமானது. ஒரு வாலிபருக்கு மது குடிக்கிற பழக்கம், மது குடிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் இரவு நல்ல ஏறிடுச்சு இல்லையா? நான் வந்து சொன்னேன், போதை ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா முன்னாடி நிற்கிறது யாருன்னே தெரியாது. போலீஸே என்ன செய்வான்? காவல்துறை அதிகாரிகிட்டேயே கொஞ்சம் ராங்கா தான் பேசுவான். ஏன்னா முன்னாடி நிற்கிற அவர் தான் தெரியணும் இல்லையா? அதிகாரின்னு தெரியணும்ல. முன்னாடி இருக்கிறவரு ஜமாத்துல உள்ளவர், பெரியவர், நம்மளோட மூத்தவர், மரியாதைக்குரியவர், எதுவுமே தெரியாது. வந்தார், நல்ல ஏறிடுச்சு, போதை நல்ல உச்சியில் இருக்குது. இரவு நேரம், எங்க வரான்? வீட்டுக்கு வரான் போதையில. வீட்டுக்குள்ள வந்தா அம்மா இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? அந்த வாலிபருடைய தாயார். எப்படி சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி சொல்றேன். தாயிடத்திலேயே தவறாக நடக்க முயற்சிக்கிறார். அதான் சொன்னேன், தாய்க்கும் தங்கைக்கும் தாரத்துக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாது. தாயிடத்திலேயே தவறாக நடக்க முயற்சிக்கிறான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அந்த அம்மா என்ன செய்யுது? தள்ளி விடுது. பையன் சொல்றான், இது சாத்தியப்படுத்தல அப்படின்னு சொன்னா என்னையே நான் அழிச்சுக்க வேண்டாம், என்னையே நான் அழிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னான். என்ன செய்யறது? புள்ள இப்படி சொல்றானே. நடக்கக்கூடாத காரியம் நடந்துச்சு. குடிகாரன் போதையில இருக்கக்கூடியவனுக்கு எப்ப தெளிவும்? காலையில தான் தெரியும். அதுவும் காலையில தெரியுதானே தெரியாது. சிலதெல்லாம் ஒரு நாள் முழுக்க இருக்கும்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா படிச்சா, கிளாஸ் ரூம்ல இருக்கிற பையனே உதவி கீழே எதையாவது வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அப்படி அசையாம உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? ஆசிரியர் அப்படி பார்த்துட்டே இருக்கிறான்னாலே அவன் எதுலயே இருக்கிறான். அப்படியே மிதக்கும், அப்படியே அப்படிதானே. அல்லாஹ் நம்ம எல்லோர்களையும் பாதுகாக்கணும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்றாங்க, கிளாஸ் ரூம்லயே வச்சு சாமக்கம்.
வச்சுட்டா தெரியாது இல்லையா, சில நேரங்களில் வச்சுட்டே வீட்டுக்குள்ள போய் போர்வை மூடிட்டு படுத்துருவான். அது அப்படிதான் இருக்கும். சிலதெல்லாம் 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் ஆனாலும் தெளிவாகாது. காலையில தெளிஞ்சிருச்சு. என்ன அவருக்கு தெரியுதுன்னா, நாம ஏதோ ஒரு விஷயத்துல தவறு இழைத்து விட்டோம், ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். தாயிட்ட கேட்கிறான், அல்லாஹ் மீது சத்தியமா என்ன நடந்தது? சொல்லல அந்த அம்மா. திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்ட பிறகு விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பாடுன்னு துடிக்கிறான். இவ்வளவு கேவலமா, இவ்வளவு அசிங்கமா? உலகளாவிய விஷயங்களை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு தந்தை தன் மகள் என்று தெரியாமலேயே நடக்குது. தன் தந்தை அவள் தன் மகள் என்று தெரியாமலேயே. இங்க தமிழ்நாட்டு, இந்தியால தமிழ்நாட்டுல இது நடந்தது. லெபனான்ல தெரிஞ்சிச்சு. சுட்டிக்கிறான். என்ன செஞ்சான்? பக்கத்துல பெட்ரோல் பங்க் வாங்கிட்டு வந்தான். ஹம்மாம், அதாவது குளியல் அறைக்குள்ள போனான், ஊத்துனான், கொளுத்திக்கிட்டான். சொன்னாங்களா இல்லையா? தீங்கு ஒவ்வொன்றினுடைய சாவி அது. முதல்ல போதை, இரண்டாவது தாயோடி, அதற்கு பிறகு மூணுமே பெரிய பாவம். போதையை உட்கொள்வது மிகப்பெரிய பாவம். அதை விட பெரிய பாவம் தாயோடு தவறாக நடந்தது. அதற்கு பிறகு தன்னையே அழித்துக் கொள்ளக்கூடிய தற்கொலை செய்தது. அதை விட பெரிய பாவம் தான் உம்முல் ஹபாயிஸ். எல்லா தீமைகளுக்கும் தாய் அது. அங்க இருந்தா எல்லாம் உருவாகும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வை நினைவு கூறுவது அல்லாஹுவை தொழுவதை விட்டு நம்மை தடுக்கிறது. நிறைய சஹாபாக்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களெல்லாம் இந்த போதை ஆகுமாக்கப்பட்டிருந்த காலத்திலேயே நிறைய சஹாபாக்கள் அவங்கள பத்தி கேட்கும் போது சொல்லுவாங்க, நாங்க ஆல்ரெடி அதுல இருந்து விலகிதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, புத்தியை மழுங்கடிக்க செய்யக்கூடிய, என்னை விட குறைந்த நிலையில் இருக்கக்கூடியவன் கூட என்னை கேவலமாக பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் ஐயாமுல் ஜாஹிலியாலேயே வெறுத்து கொண்டுதான் இருந்தோம் சொன்னோம். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய பாதங்கள் அல்லாஹ் 5 கேள்வி கேட்பான். 5 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் பாதம் நகரும். அதுல ஒரு கேள்வி, பொருளை எப்படி சம்பாதித்தாய்? ஹலாலான வரியில சம்பாதிச்சியா, உழைச்சி சம்பாதிச்சியா, அடுத்தவனை உதச்சி சம்பாதிச்சியான்னு கேட்பான். ஹலாலான ஆகுமாக்கப்பட்ட வழியா, ஹராமான விளக்கப்பட்ட வழியில வந்துச்சா? ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின், அந்த சம்பாதிச்சது எப்படி, எதுல செலவு பண்ண? அல்லாட்ட போய் நான் என்ன செஞ்சேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். காலையில இருந்து குறுக்கு வலிச்சு, காலு வலிச்சு, இல்லையா? அதை நல்ல வழியில செலவு பண்ணா சந்தோஷம், தீய வழியில செலவு பண்ணா, சில பேர் உட்கார்ந்தே வேலை பார்க்கறாங்க, குறுக்கு வலிக்கு, நின்னுகிட்டே வேலை பார்க்கறான், கால் வலிக்கு. அதனாலதாங்க அதை உள்ள தள்ளுறோம். அப்படியா? இல்லையே, எல்லாரும் அப்படி இல்லையே, எல்லோரும் அப்படி இல்லையே. எது
அசிங்கமோ அதுல அல்லாஹ் ஷிஃபாவை வைக்கவே இல்லை. எது அசிங்கமோ, எது ஹராமோ, எது விளக்கப்பட்டிருக்கிறோ மார்க்கத்தில, அதுல அல்லாஹ் நிவாரணத்தை வைக்கல. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், உடல் வலிக்குதா, உடல் வலிக்குதா, பாயில உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதி உடல் எல்லாம் தடவிட்டு படுங்க, காலையில சுகமா எந்திருப்பீங்க. அல்லாஹ் மலக்குகளை வைத்து உங்களுடைய உடலை மசாஜ் செய்ய வைக்குவான். அல்லாஹ் ஏன் செய்யறது இல்ல? உட்கார்ந்தே வண்டி ஓட்டுறாங்க, அதனால சும்மா லைட்டா, நான் ரொம்ப வெயிட்டா போடுறதுல சும்மா லைட்டா தான் போடுவேன். அது லைட்டோ வெயிட்டோ ஒரு துளி உள்ள போனாலும் முடிஞ்சுது. 40 நாளைக்கு அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளவே மாட்டான் அந்த செயல்ல ஈடுபடுறவங்களை. அப்ப அல்லாஹ் கேட்பானே, நீ சம்பாதிச்சியப்பா, ஹலாலான வழியில சம்பாதிச்ச, பெயிண்ட் அடிச்ச, வெல்டிங் பட்டையில வேலை பார்த்த, டெமாலிஷ் பண்ண, என்னென்னலாமோ செஞ்ச, கஷ்டப்பட்டு சம்பாதி, எந்த வழியில செலவு செய்த, நான் அதுல ஒரு அமௌண்ட் இந்த வழியில இந்த பசங்க இந்த மாதிரி ஈடுபடுறாங்க, காசு யாருங்க கொடுக்குறாங்க? ஒண்ணு பெற்றோர் கொடுக்கணும், பெத்தெடுத்தவங்க கொடுக்கணும், இல்லைன்னா எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஏன் வேலை கொடுக்கறவங்க நல்லவங்களா இருந்தா ஏன் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீ இந்த மாதிரி தவறான விஷயத்துல ஈடுபட்டா உனக்கு இங்க வேலை இல்லை? ஏன் சொல்றது இல்லை? ஏன் சொல்றது இல்லை? அப்ப தவறுக்கு எங்க நாமளும் துணை போறோம். சரி, பின்னாடி இருக்கு, சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப பொருளை எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு பண்ண, அல்லாஹ் கேட்பானே. அப்ப என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம அது கொஞ்சம் கொடுத்தோன்னு சொல்ல போறோமா? அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு. உடல் அல்லாஹ் கொடுத்த உடல் இருக்கு இல்லையா, அமானிதமானது. அவன் எப்படி தந்தானோ அப்படியே கொண்டு போய் அவன் இடத்துல ஒப்படைக்கணும். அந்த உடலை எப்படி அழித்தா என்று கேட்பான். அந்த உடலை பற்றி அல்லாஹ் கேட்கும் போது அதை எப்படி அழித்தாய், இததான் போதையை உட்கொண்டு 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 ஒவ்வொன்றையா அழிச்சேன். எல்லாரும் நினைக்கிறாங்க நோய் வர்றது ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் வருது அப்படின்னு சொன்னா அடுத்த நாளே வந்துருங்க. அடுத்த நாள்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு வேலை செய்யும். முதல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அப்போ ஒரு இதயம் போகும், கல்லீரல் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமா போகும், கொஞ்சம் கொஞ்சமா தான் சாவு வரும். அதாவது அது எப்படின்னா ஸ்லோ பாய்சன். அதுல என்ன கொடுமைன்னா அதுலயே போட்டிருக்கான், அதை படிச்சுக்கிட்டே நம்மால் என்ன செய்வோம். அப்போ அந்த உடலை எப்படி அழித்தா என்று நாளைக்கு அல்லாஹ் கேட்பானே, என்ன பதில் சொல்ல போகிறோம்? இந்த உடலையும் இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த உயிரையும் நம்முடைய பொருளையும் அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றதுக்கு அதை வாங்கிட்டான் தெரியுமா? குர்ஆன்ல இருக்கு, இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் ஈமான்தாரிகளிடம் இருந்து சொர்க்கத்தை நான் தாரேன், உன் உயிரையும் உன் உடமையும் நீ எனக்கு தந்துரும் வாங்கிட்டான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த உடல். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், அந்த அமானிதத்தை அதற்கு உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள். இது அமானிதம். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், அது உள் உறுப்புகளாக இருந்தாலும் சரி, அது வெளி உறுப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த அம்மானிதம். இதை அப்படியே கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா? அல்லாஹ் நாளை கேட்பானே. அடுத்து சொன்னாங்க ஈமான் பலகீனப்பட்டு போ. யார் இந்த பழக்கம், அதாவது சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமின். அந்த போதையை உட்கொள்ளுகிற போது அதை உட்கொள்கிறானே அவன் முஃமினாக இருக்கின்ற நிலையில் உட்கொள்வது கிடையாது. அப்படின்னா மது அருந்துகிற போது, போதையில இருக்கிற போது அந்த ஈமான் அவனை விட்டு விலகி விடுகிறது. அந்த நிலையில மௌத் வந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிக்கணும். ஈமான் இல்லாத நிலையில மௌத்தாயிடுவோம்.
ஈமான் இல்லாத நிலையில அடுத்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இதா சகர ஃபஜ்லிதுஹு ثم إن سكر فجلدوه ثم إن سكر فجلدوه فإن عادت رابعة فاقتلوه. யார் போதையை உட்கொண்டானோ அவனுக்கு ஜில்த் அடிக்கணும், 40 அடி. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தா. ரெண்டாவது மீண்டான் அடி, மூணாவது, நாலாவது மீண்டால் கொலை செய்ததுன்னு இருக்குது, கொலை செஞ்சிருங்கன்னு இருக்குது. ஆனா அது நஸ்காயிடுச்சு, அது நீக்கப்பட்டுருச்சு. சொன்னாங்க 40 அடி அல்லது 80 அடி என்ன செய்யணும், அடிச்சுக்கணும் அப்படின்னு தீர்வு செய்யப்பட்டது. இப்ப அடிக்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டான் எவன் இந்த போதை பழக்கத்தில் தொடராக இருக்கக்கூடியவன். போதை பழக்கத்துல தொடராக இருக்கக்கூடியவன் யார் அந்த போதையை உட்கொள்ளுகிறானோ அல்லாஹ் தஆலா அவனை 40 நாளைக்கு அவனுடைய எந்த அமல்களையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவனை பொருந்து கொள்வதும் இல்லை. அவன் மௌத்தானால் அப்படியே காஃபிராக இறை நிராகரிப்பாளனாக மௌத்தாகிறான். அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபா ஏற்றுக்கொள்வான். மீண்டால் திரும்பவும் மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு உள்ளானால் அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது. அவனுக்கு தீனத்துல் ஹவால் என்று சொல்லக்கூடிய நரகவாசிகளுடைய சீல் சலங்களை அவனுடைய வாயிலை ஊற்றுவது அப்படின்னு சொன்னான். அருவருப்பாக மதுவுடைய விஷயத்துல, அந்த போதையுடைய விஷயத்துல மட்டும்தான் அது சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க எடுத்து பாருங்க ஹதீஸ்களை. அந்த போதை பொருள் இருக்குது இல்லையா, அதுவே சபிக்கப்பட்டது. முதல்ல அதுவே சபிக்கப்பட்டது. அதை உட்கொள்கிறவன், அதை கொடுக்கிறவன், ஊத்தி கொடுக்கிறவன் அல்லது கையில கொடுக்கிறவன், விற்கிறவன், வாங்குறவன், பிழிகிறவன், அதை பிழிய சொல்றானா இல்லையா அவன், எல்லாரும் 10 வகையான பேர். எவன் வாங்கிட்டு வரானோ அவன், யாருக்கு வாங்கிட்டு போறானோ அவன், அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுறது எல்லாமே சபிக்கப்பட்டது. ஆரம்பத்திலே சொன்னேன், அது அவனுக்கு கேடு, அவனுடைய குடும்பத்துக்கு கேடு, சமுதாயத்துக்கு கேடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை இந்த விஷயங்களை வரிசையா சொன்னாங்க. அல்லாஹ்வை கொண்டும் ஆகிரத்தை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. அதுல சொன்னாங்க வரிசையில, ஃபலா யஜ்லிஸ் அலா மாஇததி யுதாரு அலைஹா பில் ஹம்ரி. எங்க அந்த போதை பொருள் சுற்றி வருகிறதோ அதுக்கு பக்கத்துல கூட உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சும்மா தாங்க நிக்க கூடாது. உங்களோடு வேலை செய்கிறார் அல்லது உங்களிடத்தில் வேலை செய்கிறார், அவர் இந்த பழக்கத்துக்கு ஆளானவராக இருந்தால் அவரை விட்டு நீங்கள் விலகணும் அல்லது உங்களை விட்டு அவரை விலக்கணும். நீங்க விலகணும் அல்லது விலக்கணும். நீங்க அங்கே இருக்கிறீங்க, அவரோடு கூட்டாக இருந்து நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதுல என்ன செய்றீங்க, அவருக்கு ஆதரவு தருகிறீர்கள். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. தானும் நாசமாகி தன்னுடைய குடும்பங்களையும் நாசமாக்கியவர் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறான். அர்ஜென்டினாவை சார்ந்த கால்பந்து வீரர் டீகோ மரடோனா தெரியுமா? இவர் கொக்கைன் போதை பொருளுக்கு உள்ளாகி இதயமும் நாசமாகி மூளையும் நாசமாகி செத்து போனவர். விளையாட்டுல ராஜா அந்த நாட்டுல அர்ஜென்டினா ஏற்கனவே போதை பழக்கம் நிறைந்த பாகிஸ்தானை சார்ந்த நஸ்ரத் ஃபதே அலி கான் அப்படின்னு சொல்லி, இவர் யார் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா நாரோனிபா மாதிரி. நாரோனிபா இருக்கார் இல்லையா, இஸ்லாமிய, அது மாதிரி இஸ்லாமிய கீதங்கள் பாடக்கூடிய
உலகளாவிய இஸ்லாமிய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தவர்களில் இவரும் ஒருவர். 1997 48 வயதில் இதே மதுவுக்கு அடிமையாகி கல்லீரலும் கிட்னியும் செத்து போய் குறைந்த வயதில் மரணமடைந்தவர். இன்னைக்கும் இந்த குடும்பம், இந்த நஸ்ரத் பதே அலிகான் உடைய குடும்பம் இன்னைக்கும் அந்த கேவலத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் சொல்லட்டுமா? வாசிம் அக்ரம், ஸ்விங்கா, சுல்தான் ஆஃப் ஸ்விங் சொல்லுவாங்க. அவருடைய மனைவி சாவுக்கு காரணமே இவர் தான். அதுக்கு பிறகுதான் சரியானார். நமக்கு மட்டும் இல்ல, அதான் போட்டிருப்பான், குடியே கெடுக்கும். அதான் நம்ம குடும்பத்தையே கெடுத்து விட்டுரும். அல்லாஹ் விலகி இருக்க தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்மையும் காப்பாற்றுவானாக, நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்றுவானாக, நம்முடைய ஊரையும் காப்பாற்றுவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.